ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு பெரிய டாபிக். இப்போ தான் அடியார்லேருந்து பசங்களுக்கு கிளம்புறேன். நீ நல்லா தூங்கிட்டேன், தூக்கமே வரலங்க. செம்ம ஹீட்டு, பயங்கர ஹீட்டு. அப்பா ஈஸ்வரா, முருகா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல முருகருக்கு இன்றைக்கி பூலாம் வாங்கிட்டு வந்து போடணும். பூலாம் வாங்கிட்டு வந்து போட்டு சாமி கும்பிடணும். செவ்வாய்க்கிழமையானா சாமி கும்பிடணும். காலையில் எழுந்து பீச்சுக்கு வாக்கிங் போகிறதுக்கு கிளம்ப சொல்ல அதோடைய பயணமே நல்ல பயணம் தான். My child, Siddharth, Vedant, Gayu. எழுந்துட்டீங்களா? சரி. எழுந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. மாடிக்கு போய் ரொம்ப நல்லது. மாடிக்கு போய் டைமே காலுங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் நல்லாயிருக்கும். ஆள் மேலே இடிக்கிற மாதிரி ட்ரைவ் பண்ணுறானுங்க. இது நல்ல கஷ்டமாக இருக்குது. வேறு வெரி பேடுங்க டிரைவிங்க. ரன்னிங்கு போகிறவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா விடமாக ஓட்டுன்னு வராங்க. டென்னிஸ் கிரவுண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே தான் ஒரு வீட்டில் வந்து ஒரு மாதம் முன்னாடி மயில் வந்து அழகாக உட்காந்து நானும் பார்த்தேன். முருகர் இருக்காருங்க. முருகருடைய அருளே தனி. முருகா, என்ன ஒரு நாளைக்கு வந்து முருகருடைய அந்த டைப்பில் ஒரு இலை எனக்கு கிடச்சிது. இன்னொரு நாள் முருகா, என்ன மயிலை பார்க்குறேன் சிட்டியில். இன்னொரு நாள் எனக்கு வந்து அருளே கிடச்சிது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். முருகர் சாதாரண கடவுளே இல்லை. பார்க் பண்ணுறேன். பார்க் ஆயிடுச்சு. அப்போது வாக்கு நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் தான் லேட்டு. சூரியனே வந்து நிற்கிது இன்றைக்கி பயங்கரமாக. நேற்று செம்ம வெயிலுங்க.
பயங்கர வெயில். நல்லா பிரகாசமாக இருக்குது. பீச்சு வந்தீங்கன்னா இங்கே காலையிலேயே 6 o'clockலேருந்து ஆர்கானிக் ஃபுட்டு எல்லாமே கிடைக்கிது. எல்லா ஃபுட்டுமே வாங்கலாம், சாப்பிட்லாம். எல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு தான். மூக்கடலை, ராகி மாதிரி பழைய முறையில் செய்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி பருகலாம் காலையில். இங்கே ஒரு டீம் ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் ஒரு 70, 75, 80 அது மாதிரி ஏஜ் ஆனவங்க. அவங்க எல்லோரும் காலையில் அழகாக ஒன்று சேர்ந்து வாக்கிங் வந்து ஒருத்தர் ஒரு ஃபுட்டு வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து அழகாக ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு எல்லாம் பாய் சொல்லிட்டு போவாங்க. டெய்லி நான் பார்க்குறேன். ஆமாம், இந்த வுட்டு மேலே நடந்து வர சொல்லலைங்க, அந்த டக்குன்னு அந்த ஷூ சவுண்டு காலையில் சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் காலையிலே ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. அக்னிலாம் போய் விட வெயிலுடைய தாக்கங்கள் பயங்கரமாக இருக்குது. கடுமையான வெயிலாக இருக்குது. ஒரு 2 நாளாக அப்படி தான் இருக்குது. ஏப்பா இன்னையோட நேற்றோட 68 மரம் வச்சுருக்கேன் இது வரையும். மரம் என்றால் மரம் செடி எல்லாத்தையும் சேர்த்து தான் குறிப்பது. சரிங்களா? எப்படின்னா என் உயிர் இருக்கிறதுக்குள்ளே ஒரு 1000மோ 2000மோ வைத்திட வேண்டும் மரங்களை. எல்லாருமே அந்த மரம் வளர்க்குறதுக்கு பாடுபடணும். குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி மரம் வளர்க்கலாம், தொட்டியில் மரம் வளர்க்கலாம், பூ ரோஜா செடிகள் வைக்கலாம், செம்பருத்தி வைக்கலாம், அரளி வைக்கலாம். மாதிரி நிறைய செடிகள் உள்ளது. அதெல்லாம் கண்டிப்பாக வைக்க வேண்டும். பீச்சு உள்ளே நடக்கிறாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டோம் வச்சுங்க, சூப்பராக இருக்கும். எல்லாரும் சூரிய நமஸ்காரம் இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு.